பேட்ரியாட். எல்லாரும் இருந்தும் என்னவோ இல்லை. தேச பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பிரதி எடுத்து லாபம் பார்க்கிறது மத்திய அமைச்சரின் மகன் நிறுவனம். இதனை அம்பலமாக்க முனையும் அரசின் அறிவியல் ஆலோசகர் டேனியல் ஜேம்ஸ் மீது தேச விரோத முத்திரை குத்தப்படுகிறது. இதனை கடந்து தன் தேசபக்தியை டேனியல் நிரூபிக்கும் கதை. இணையம் மூலம் ஸ்மார்ட் போன், கணினி, சிசிடிவி வழி எவர் ஒருவரின் அசைவையும் கண்காணிப்பதால் விளையும் விபரீதங்கள் பற்றி பேசியிருக்கிறார் இயக்குனர் மகேஷ் நாராயணன். பொதுத்துறைகள் சுருங்கி தனியார் மயத்தின் எல்லை விரிவடையும் இக்காலத்தில் நம்மை பற்றிய தரவுகள் சந்தை பொருளாக மாறும் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு வழங்கி இருக்கிறார். இந்த சுவாரஸ்ய கதையை தேசவிரோத முத்திரை குத்தப்பட்ட டேனியலாக வரும் மம்முட்டி வழி சொல்லியிருப்பதில் தான் சறுக்கல். இந்தியாவிலிருந்து லண்டன் தப்பி செல்வது, அங்கிருந்து வேறொரு தேசம், மீண்டும் இந்தியா என இருப்பிட மாற்றங்களுக்கு இடையில் அவர் செய்யும் காரியங்கள் ஏதிலும் வீரியம் இல்லை. இருப்பினும் அமைச்சர் மகன் செய்யும் முறைகேடுகள் பற்றி டேனியல் வெளியிடும் 114 வீடியோக்கள் அரசிடம் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தாமலாயிருக்கும். டேனியல் செய்யும் எந்த ஒரு செயலும் நமக்கு புரியும்படி இல்லாதது அவருக்கு மட்டுமே புரிகின்ற வகையில் இருப்பது ஏனோ? ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கோ கோபன், நயன்தாரா என முன்னணி நட்சத்திரங்கள் வரிசை காட்டினாலும் இதற்கு ஏன் இவர்கள் என்கிற கேள்வி எழுகிறது. மம்முட்டிக்கு உதவும் தோழனாக மோகன்லால் வரும்போது மட்டும் இக்கேள்வி எழவில்லை. ஆபரேஷன் சக்சஸ், ஆனால் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல என்பது போல் மம்முட்டி மோகன்லால் காம்போ நல்லா இருக்கு, ஆனால் படம் என்று பெருமூச்சு விட வேண்டியிருக்கிறது. ஆக மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதாக இருக்கிறது தமிழ் மலையாள சினிமா ரசிகர்களின் நிலைமை.